என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவிடுமே, ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவிடுமே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவிடுமே, ஏசையா. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள். எங்கள் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வத்துக்கும் வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனின் அதிபதி, மகா பெரிய தெய்வம், நீர் எங்களுக்கு துணையாய் இருந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும், உம்முடைய தெய்வீக சமாதானம் எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும். நீர் எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற மகா உன்னதமான சாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் மகா பெரியவர், உன்னதமானவர், நீர் மகா உன்னதர், நீர் பரிசுத்தர், நீர் மகா பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய திரு வாக்கியங்கள் சொல்லுகிறபடி இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்கள் மேல் தங்கியிருக்கட்டும். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே வெள்ளமாய் பெருகி வரட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆர்வமாய், ஆண்டவரே, ஆரம்பத்திலேயே சீக்கிரமாய் வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வருவீராக, துரிதமாய் கொண்டு வாங்க. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தருடைய மகிமையின் கரம் தேவ பிள்ளைகளை அழைத்து வரும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். ஆஸ்வதிப்பீராக. இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை நேரங்கள், ஜெப நேரங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆஸ்வதியும், எங்களோடு பேசும், இடைப்படும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை புதிதாய் ஒருவேளை இந்த ஆண்டவரே ஆலய வளாகத்திற்குள்ளே வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
அவர்கள் மேலேயும் சிந்தி அவருடைய பாவங்களை மன்னித்து இரட்சகராகி உம்மை கண்டு கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இதை போன்று ஆராதனைகள் இந்த உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அசைவாடட்டும், ஆளுகை செய்யட்டும். எல்லா சபைகளிலும், கிராமங்களிலே, சிறு கிராமங்களிலே, சிறிய அளவிலே, ஆண்டவரே பெரிய அளவிலே உம்மை ஆராதிக்கிற எல்லா ஸ்தலங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தப்படட்டும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் தோத்திரம் இங்கே இருக்கிறது, அதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே மிகவும் பயபக்தியோடு தோத்திரம், ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு, பயபக்தியோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக, திரியேக தேவத்துடைய நாமம் மகிமைப்படும்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் சில பாடல்களை பாடப் போகிறோம். இந்த பாட்டுத்தாளில் உள்ள முதல் பாடல், இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவினில் பரிசுத்த நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில், சத்திய நாமம், அற்புதத்தின் நாமம், கிருபையின் நாமம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம், இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம், இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். சர்வ வல்ல நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சுகம் தரும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. அற்புதத்தின் நாமம் எது? இயேசுவின் நாமமே. அதிசய நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. வானோர் முதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில், 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 வானோர் முதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர்
முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். நாமம் மேலான நாமம், பரிசுத்த நாமம், நாமம் மேலான நாமம். இந்த பாட்டு தாளில் உள்ள 4வது பாடல். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணினாரே. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. இயேசுவே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் இருக்கட்டும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணி. மீண்டும் சொல்லுங்கள். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணினாரே. 1-2 தப்புகள் இல்ல, லட்சங்கள் அடங்கவில்லை, ஆனால் என் நேசர் கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. 1-2 தப்புகள் இல்லை, லட்சங்கள் அடங்கவில்லை, ஆனால் என் நேசர் கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திரு ரத்தம் சிந்தி எந்த பாவம் நீ தன்னையே தந்தவரே. இயேசுவே. எத்தனை பேருக்கு வாய் பேச தெரியும்? ஓவரா பேசும். ஆமா தானே? ஆமா. நம்ம அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்க மாட்டோம், லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப நம்முடைய வாய் திறக்கணும், உருன்னு உட்காரக்கூடாது. ஏசப்பா நமக்கு சிலுவையில சிந்தி ரத்தம் சிந்தி காயங்கள் ஏற்று நமக்கு ரட்சிப்பை வாங்கி தந்த ஆண்டவருக்கு நீங்க சோக முகத்தை காமிக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். அவர் இறந்தது ஒரு பக்கம்னாலும் அவர் இறக்கலன்னா நமக்கு வாழ்வே இல்லை. ஆமென். அதனால உங்களை கர்த்தர் பார்க்கிறாருன்ற உணர்வோட, ஆண்டவரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை தூக்கி போட்டீங்களே, எனக்கு மன்னிப்பு கொடுத்தீங்களே, எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கீங்களே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த பாட்டுக்காரர் சொல்றாரு, என் வாழ்க்கையில 1-2 தப்பு இல்லை, 1-2 தப்பு இல்லை. நீங்க யோசிச்சு சொல்ல முடியுமா எத்தனை தப்பு நீங்க பண்ணியிருப்பீங்க? எத்தனை தப்பு நம்ம பண்ணியிருப்போம்? ஏதாவது கவுண்டிங் இருக்கா?
ஒன்னு ரெண்டு தப்புகள் இல்ல. அதுக்குள்ள 2 பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, கை தட்டுங்க பாப்போம், எழுப்புற மாதிரி. நல்லா நல்லா ஏஞ்சிட்டாங்க. யாருன்னு திரும்பி திரும்பி பார்க்காதீங்க, பாவம், அவங்களே பயந்துட்டாங்க. என்னவோ எதுவோ கை தட்டுறாங்களேன்னு. தோத்துறோம். அல்லேலூயா, ஆமென். ஒன்னு ரெண்டு தப்புகள் இல்ல, 1000 அடங்கவில்லை. அப்படியா போட்டிருக்கு? லட்சம். சிலர் மைனூட்டா சிரிக்கிறது எனக்கு தெரியுது. என் தப்புலாம் கோடி. லட்சம் இல்ல, என் தப்புலாம் கோடிங்க. அத்தனை கோடி தப்பையும் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரே. அல்லேலூயா, கை தட்டி பாடலாமா? ஒன்னு ரெண்டு தப்புகள் இல்ல, லட்சங்களும் அடங்கவில்லை. ஆனால் என் நேச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. ஒன்னு ரெண்டு தப்புகள் இல்ல, லட்சங்களும் அடங்கவில்லை. ஆனால் என் நேச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. ஒன்னு ரெண்டு தப்புகள் இல்ல, லட்சங்களும் அடங்கவில்லை. ஆனால் என் நேச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. திரு ரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திரு ரத்தம் சிந்தி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. இயேசுவே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவா என் பாவம் நீங்க பண்ணினாரே. தேவாதி தேவனுக்கு கைகளை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே, நான் செலுத்திடுவேன், என்னையே நான் செலுத்துகிறேன், என்ன நான் உமக்கு செலுத்துவேன், என்னையே நான் கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு தாளில் உள்ள 2வது பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். 2வது பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஒரு புதிய பாடல் நாம் கற்றுக்கொண்டு சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன். என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல். உங்க சத்தம் கேட்கல. என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன. இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், சித்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். கை தட்டலாமா? என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன். என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன். இயேசு என்னை கண்டார்,
தம் ஜீவனை தந்தார். ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார். ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன்? கிருபையை அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன்? கிருபையை அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? வாழ்வு முற்றும் தோஷம், எல்லாம் வெளிவேஷம், முற்றிலுமாய் தோஷமாயிருந்தேனே. இயேசு விசேஷம் வந்த நேரம், பாவங்கள் அந்நேரம் மாறிவிட்டதே. முற்றிலுமாய் தோஷமாயிருந்தேனே. இயேசுவின் சுவிசேஷம் உள்ளில் வந்த நேரம், பாவங்கள் அந்நேரம் மாறிவிட்டதே. இயேசு என்னை கண்டார், தந்தார். சத்தமவாய திறந்து ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை. அழகா பாடிட்டீங்களே, அழகா, ஆமென். ஆனாலும் ஒரு 5 பேர் பாடல. 5 பேர் பாடல, அவங்க கத்துக்கலையாம், கவனிக்கலையாம். இப்ப சேர்ந்து என் கூட சேர்ந்து ஆமென் கை தட்டி பாடலாமா? சத்தமா பாடலாமா? அல்லேலூயா, கை தட்டுப்பா. என்ன நான் சொல்வேன், என்ன நான் சொல்வேன்? ஈடா என்ன செய்வேன், ஈடா என்ன செய்வேன்? கிருபையே அல்லாமல், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? ஓ என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன்? கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார். ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். மீண்டும் சொல்லுங்கள், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார். ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன்?
கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன், வேறு என்ன செய்வேன் சொல்லுங்க. வேறு என்ன சொல்வேன் அப்பா, என்ன நான் செய்வேன்? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? கிருபையே அல்லாமல் அப்பா, என் மீது நீர் பாராட்டின உம்முடைய கிருபை அல்லாமல் எங்களுக்கு வேறு என்ன? ஈடாய் நான் எதை கொடுக்க முடியும் ஆண்டவரே? கிருபையே உண்மையாய் உள்ளத்தில் இருந்து சொல்லுவோம். என்ன நான் செய்வேன்? உமக்கு ஈடாக நான் எதை செய்ய முடியும்? நல்ல கையை உயர்த்தி நான் என்ன நான் செலுத்திடுவேன்? ராஜனே, நான் எதை கொடுப்பேன் ஆண்டவரே? நல்ல கைகளை உயர்த்தி என்ன கொடுக்க முடியுமா? சிலுவை மரணத்துக்கு ஈடாக எனக்காக நீர் மரித்ததற்கு பதிலாக என்னை கொடுக்க முடியும். அல்லேலூயா. உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. ஏசப்பா, உங்க சிநேகம், உங்க அன்பு என்னை இந்தளவாய் மாற்றி இருக்கிறதே. இந்தளவாய் எங்களை மாற்றி உள்ளீரே. உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டதே. ஏமாற்ற வாழ்வும் மாயை தோற்றம் பொய்யான வார்த்தைகள் பேசி அலைந்தேன். கட்டியானை தென்னை உம் பிள்ளையாய் மாற்றி மார்போடு அணைத்த உம் நேசம் பெரிதே. ஏமாற்றமான வாழ்க்கை, பொய்யான வார்த்தைகளை பேசி அலைந்த என்னை உங்க அன்பின் கரம் என்னை கண்டுபிடித்தது, எங்களை தேடி வந்தது. என்னை தேடி வந்தீரே, புறஜாதியான என்னை தேடி வந்தீரே, புறஜாதிகளான எங்களை தேடி வந்தீரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே, கரங்களை தட்டி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 9ஆம் மணி வேளையிலிருந்து 3ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை வரை சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த நாதரை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நாதரை நினைத்து பாருங்களேன். நம்ம படுற வலி, நமக்கு இருக்கிற கஷ்டம், $150 கிலோ எடை உள்ள ஒரு சிலுவையை சுமந்து கொண்டே போனார், இழுத்து கொண்டே போனார். 150 கிலோ. அவருடைய தலையிலே 17 முள் ஆழமாய் பதிந்திருக்கிறது. ஒரு முள்ளு குத்திடுச்சுன்னு சர்ச்சுக்கு மட்டம் போடுறோம், ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு சாக்கு சொல்லுகிறோம். ஈடா என்ன செய்வேன்?
சரித்திர சான்றுகள் சொல்லுகிறது. அவருடைய சரீரத்துல 5480 காயங்கள் அவருடைய சரீரத்துல இருந்ததா. 5480 காயம், 150 ஆழமான காயம் அவருடைய சரீரத்துல. யாரோ திட்டாங்கன்னு சர்ச்சுக்கு வரலங்க. நான் காயப்பட்டுட்டேன், அதனால ஆண்டவர் எனக்கு வேண்டாம். நான் காயமா இருக்கிறேன், ஆண்டவர் மேல எனக்கு கோபம், நான் காயப்பட்டிருக்கிறேன், இவங்களை என்னால பார்க்க முடியாது. எத்தனை காயம் சகோதரனே, எத்தனை காயம் சகோதரியே. 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில். கைகளை உயர்த்தி, எனக்காகத்தானப்பா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க, எனக்காகத்தானே. கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என் பாவங்களற, என் அக்கிரமங்களற, என் மீறுதல்களற, ஓ என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும், என்னை கழுவி சுத்திகரியும். மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இட்சணமே. அருளின் மாரியை தாரும் ஜீவ தயாபரரே. அருள் ஏராள, அருள் அவசியமே. 2 கைய வானத்துக்கு நேராக உயர்த்தி, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. சேர்ந்து ஒரு விசை சொல்லுவோம். அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. Show us of blessing, show us of blessing we need. Mercy drops round us are falling, but show us we bleed. Mercy drops round us are falling, but for the promise we bleed. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது போல, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தது போல, இந்த கால வேளையிலே நம்முடைய மத்தியிலே இறங்கி வரும்படியாக ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு
ஆமென். ஆமென். Thank you, Holy Spirit. ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள். மன்னிப்பு, ரட்சிப்பு, செழிப்பா. முதல் வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். பிதாவே, இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிய. இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில். மூணாவது வார்த்தை, ஸ்திரியே, அதோ உன் மகன், சீஷனே, இதோ உன் தாய். நான்காவது, ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஐந்தாவது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஆறாவது வார்த்தை, முடிந்தது. ஏழாவது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை பல கோணங்களில் பல விதங்களில் நாம் தியானம் செய்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலும் ஒரு வித்தியாச கோணத்தில் தோத்திரம், சத்தியத்தை மாறாமல் சத்தியத்திலிருந்து, வேத சத்தியத்திலிருந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பஸ்கா பண்டிகையினுடைய நிழலாட்டம், சிலுவை, பாடு, மரணம், பலி, உயிர்த்தெழுதல், இது எத்தனையுமே பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவிலே சொல்லப்பட்டது. சிலுவையின் நிகழ்வு பஸ்கா பண்டிகை நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடினார்கள். ஆமென். இந்த பஸ்கா மிக முக்கியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம் மிக முக்கியம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு சில வசனங்களை எல்லாம் நாம் வாசிச்சிருக்கிறோம். பஸ்கா அப்படின்னு சொல்லி வேதத்திலே ஆரம்பிச்சதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து. ஆமென். நீங்கள் குறித்து கொள்ளுகிற பழக்கம் இருக்குமானால் நான் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். நீங்கள் மறுபடியும் வீட்டில தியானம் செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், முதல் வசனத்திலிருந்து அது அதிகாரம் முடிய. யாத்ராகமும் 34ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்தோம். 23, 24, 25. லேவியராகமத்தையும் நாம் வாசித்தோம். 23ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் நாம் ஏற்கனவே வாசித்தோம். அல்லேலூயா. இப்பொழுது வாசிக்கலாம். எண்ணாகமம் 28, 16. நம்பர்ஸ் 28, 16. முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அந்த மாதத்தின் 14ஆம் தேதி எரிகோவின் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்ததும் நிசான் மாதம் 14ஆம் தேதி. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்ததும் நிசான் மாதம் 14ஆம் தேதி. ஆனால் தமிழ் தேதிகளில் ஆங்கிலேயர்களின் சில இடையூறுகள், உள்ளுருவுகள், அதிலே நமக்கு டிசம்பர் மாதமும் மார்ச், ஏப்ரல் மாதங்களும் நமக்கு தேதி மாற்றம். ஆனால் எபிரேய வழக்கத்தின்படி, அல்லேலூயா, அவர் பஸ்காவில் பிறந்து பஸ்காவில் அடிபட்டார், அவர் பலியாக மரித்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த பஸ்காவை மிக ஜாக்கிரதையாக நாம் ஆசரிக்க வேண்டும். இதை ஆசரிக்காதவன் தன் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஐயா, பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தின அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள்.
2 ராஜாக்களின் புஸ்தகத்துல சில நாட்கள் ஆசரிக்காமல் இருந்த காலத்தில் பஸ்கா ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம். யோவாகாஸ் ராஜாவாகிற பொழுது அந்த மைக் ஆஃப் பண்ண வேண்டாம், ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்க, அந்த பக்கம் தள்ளி வா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 23, 21. பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று நிருபங்களை எழுதி அனுப்பினான். அல்லேலூயா. தொடங்கும் அதற்காக இந்த 2 ஆடுகளை இப்ப நியாயப்பிரமாணம் சொல்லுது, 2 ஆடு தப்பு, ஒரு ஆடை மட்டும்தான் பலி செலுத்தணும், ஒரு ஆட்டை விடுதலையா அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதனையோட இந்த பிள்ளைக்கு இந்த ஆட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம், ஒண்ணுமே வாய் திறக்காது, வாய் பேசாத பிள்ளை. இந்த ஆடு அப்படியே பேன்னு நிக்குது. பாவம் செஞ்ச அத்தனை பாவத்தையும் சுமந்து இது அழுதுகிட்டு ஆசாரியனுக்கு முன்னாடி நிக்குது. என் பாவம் எப்படியாச்சும் மன்னிக்கப்படும். அப்ப ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்னா, இந்த 2 ஆட்டுல 1 சீட்டு போட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த 2 ஆட்டுல 1 தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். யார் 8ஓ அந்த ஆட்டை பலியிடணும். 1ல இருந்து 10, 1, 2, 3 இப்படி எண்ணுவேன். எந்த ஆடு 8ன்னு வருதோ அந்த ஆட்டை என்ன பண்ணணும்? வெட்டு. 8க்கு வெட்டு. சொல்லுங்க, 8க்கு வெட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இப்ப எண்ணட்டுமா? இப்ப சீட்டு போடுறேன். 1. யாருக்கு வெட்டு விழப்போகுது? யாருக்கு வெட்டு விழப்போகுது? 8. 8ஆம் நம்பர் யாருக்கு வருதோ அவங்களுக்கு வெட்டு. யாருக்கு? 8ஆம் நம்பர். இப்ப 8. தமிழ்ல சொல்லிட்டனோ? சரி சரி, ஓகே. நம்பர் 8 அப்படின்னு யார சொல்றனோ அவங்களுக்கு ஒரே வெட்டு. புரிஞ்சுட்டா? இப்ப நான் 1 சொல்றேன். 1, 2, 3, 4. இப்ப இந்த ஆடு, இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், அதனால பக்கு பக்கு பக்குன்னு, ஐயோ யாருக்கு 8 வரப்போதோ தெரியல அப்படின்னு வர்ற மாதிரி. இந்த பிள்ளைங்க பாவம் 6, 7 செலுத்துறதுக்காக பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே கோலத்திலே தொங்கி, அவர் பிறப்பிலே ஒரு ஏழ்மை, ஒரு ராஜ மாளிகையில் இல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆனா நமக்காக அவர் தரித்திரரானார். ஆமென். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமஹோ என்று சமஸ்கிருதத்துல இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயணன். அல்லேலூயா. என் ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவர் தரித்திர கோலமானார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 4வது, அவர் எல்லா அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், இகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கும் எனக்கும்
புகழ்ச்சியை சம்பாதித்து கொடுத்தார். ஒவ்வொன்றுத்துக்கும் வசனம் சொல்ல லேட் ஆகும். நான் அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இகழ்ச்சி அவருக்கு, புகழ்ச்சி நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது, ஆதாமுடைய பாவ சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் தேவ சாயலை தந்து விட்டார். ஆமென். சிலுவை மட்டும் இல்லைன்னா நீங்களும் நானும் பாவம் செய்த சாயலாக நாம் இருப்போம். ஆமென். சத்தமா சொல்லுங்கள். பாவ சாயல் அவர் ஏற்றுக்கொண்டார், தேவ சாயலை நமக்கு தந்து விட்டார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோமர் 6:6 வாசியுங்கள். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். பாவ சாயல் ஒழிந்து போனது. கலாத்தியர் 2:20 கூட வாசியுங்கள். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட அவர் இகழப்பட்டார், அவர் சுமந்தார் சிலுவையை அவர் ஏத்துக்கிட்டாருங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார். சத்தமா வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இதோ இந்த மனுஷன் என்றார். இன்றைக்கு இந்த மனுஷன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு சில விஷயங்களை சொல்லி உணவுக்கு நான் அனுப்ப விரும்புகிறேன். எப்பொழுதும் நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்படின்னு சொன்னா 3 மணி 3:30 மணி அப்படிதான் முடியும். ஆனா இன்றைக்கு நான் ஒரு 1:45 முடிக்கலான்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆமேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. அது நான் போற நேரம், நான் சாப்பிட போற நேரம். தோத்திரம். அல்லேலூயா. அதிகபட்சம் இந்த மனுஷன், behold the man. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்து இயேசுவை அறிமுகம் படுத்துகிறான். ஆமென். இப்ப என்ன பார்க்கணும், தலையில நீங்க என்ன கீழே நீங்க வேற பைபிள்ல தேடக்கூடாது. தோத்திரம். அதே வசனம் தான், அதே பைபிள் தான். நீங்க இன்னும் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். குனிந்து வீட்டுல படிக்கணும், இங்க ஆலயத்துல நிமிர்ந்து என்ன பார்க்கணும்? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த மனுஷன் என்று சொன்ன பிலாத்துவுக்கு இயேசுவின் பெயர் தெரியுமா தெரியாதா? என்ன வெடிகுண்டு தகால் டிகில்? சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. பிலாத்துவுக்கு இயேசுவின் பெயர் தெரியுமா தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? பின்னாடி வரைக்கும் கேக்குதான்றதுக்காக கேட்கிறேன். பின்னாடி வரைக்கும் கேக்குதா? கேக்குதா? கையசைச்சு ஆமாவா கேக்கு. பிலாத்துக்கு இயேசுவின் பெயர் தெரியுமா? இந்த பக்கம் சொல்லுங்க. பிலாத்துக்கு இயேசுவின் பெயர் தெரியுமா? கேட்கல. தெரியும் இல்ல? இப்ப ஒருத்தர் நம்ம அறிமுகம் செய்கிறோம் என்றால், ஐயா வருகிறார், அவர் எனக்கு தெரியாது, இதோ ஒரு ஐயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவாசிகள் வரும் பொழுது பளிச்சுன்னு சொல்ல முடியல. இந்த மனுஷன், இந்த நீ தீர்க்க தலைவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்திலே சேர்த்து தேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இவன் சொன்னவன் பேர் என்ன? சத்தமா என்னப்பா? சத்தமாப்பா? இன்னும்பா? காய்பா. இவர் யாரு? காய்பா பிரதான ஆசிரியர். இவர் யாரு? இந்த காய்பா பிரதான். அதான் அது முதல் பதில் முடிஞ்சிச்சு. இவர் யாரு இந்த காய்பா? அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசிரியர். ஓகே. இவர் யார் இந்த காய்பா?
நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பிலாத்துவை விட மோசமானவன். பிலாத்துவை விட மோசமானவன் வாயிலிருந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அல்லேலூயா. இவ்வளோ கலட்டாவுக்கு காரணமே இந்த காய்பா. அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுது வார். அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி தோத்திரம். ஆமென். இந்த அண்ணாவும் காய்பாவும் இயேசுவின் மேல கொலை குற்றம் சாட்டி அன்றைக்கு பிரதான ஆசாரியன் என்ன சொல்றானோ அத கவர்னர் கேட்கணும். கவர்னர் கேட்கணும். சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அத கவர்னர் கேட்கணும். நான் தமிழ்நாட்டை பத்தி பேசல. இயேசுவ சிலுவையில இந்த காய்பா தேவையுள்ள வார்த்தையை தரிசனமாய் அறிவிப்பதற்கு. ஆமென். ஆனால் ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதியில் அவர் வார்த்தையாய் இருந்தார். 1:1. ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். The God, the Lord become man. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வசனம் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷன் அப்படின்னு சொன்னாருன்றது அர்த்தம் இல்ல, மனுஷன் சொன்னதுதான்ப்பா உண்மை. ஏன்னா மனிதன் தான் மரிக்க முடியும். மனுஷன் தாங்க மரிக்க முடியும். உங்களுக்காக எனக்காக ஒரு தேவ மனிதன் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ மனிதன் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் மரித்ததினால், ஏன் அவர் மரிக்கிறார்? மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை அழிக்கும்படியாக அவர் மனுக்குலத்திலே. ஆமென். கடவுளுக்கு பசிக்காது, பசி தெரியாது. மனுஷனுக்கு பசிக்கும். கடவுளுக்கு கண்ணீர் வராது, மனுஷனுக்கு கண்ணீர் வரும். கடவுளுக்கு இழப்பு கிடையாது, மனுஷனுக்கு இழப்பு இருக்கிறது. கடவுளுக்கு ரத்தம் மாமிசம் கிடையாது, ஆனா மனிதனா. 4:15 வாசிங்க. ஒரே வாசத்தினால் பெற்று நிலை கொண்டு இவர் மனிதனானதினா கிருபை பாட்டப்பட்டு மட்டும்தான் கிருபை. இன்றைக்கு வந்து தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் இத மாதிரி எங்க இந்தியா தேசத்துல நடக்கட்டும்னு சொல்லி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஜெபம்? சவுல் எவ்வளவு நேரம் ஜெபம்? அப்புறம் பகல் முழுதும் ராம் முழுதும் இவன் ஆவில நிறைஞ்சி நிறைஞ்சி இவன் ட்ரெஸ்ஸே களைஞ்சி தோத்துரும். நல்ல வேளை அன்னைக்கு சிசிடிவி கேமரா வீடியோ கேமராலாம் இல்லை. தோத்துரும். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அன்னைக்கு பெண்களும் அந்த சபையிலேயே இல்லை, வெறும் ஆண்கள் தான். தோத்துரும். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை தலை. இப்போ நீங்க உங்க மனசுல எந்தெந்த தலைவர்களை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கடக்க போறாங்க. ஆசை இல்லை, ரொம்ப கெஞ்ச வேண்டியதா இருக்கு. கர்த்தர் கிரியை செய்ய போறாரப்பா. இந்த உளுந்தூர்பேட்டையில கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இந்த இடம் பத்தாது, ஜனங்கள் திரள் திரளாய் வரப்போகிறார்கள். யார் யாரெல்லாம் விரோதமா வந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அண்ணா காய்பா போல செயல்பட்டார்களோ, இந்த குடும்பம் இனி இருக்கக்கூடாதுன்னு உங்க ஊர்ல யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி சமுதாயத்துல
நிரூபிக்கப்பட்ட துன்மார்க்கன். யாருன்னா சவுல். அவன் மேல தேவ ஆவியானவர் வந்தாரு, அபிஷேகம் நடந்துச்சு, ராஜாவா இருந்தான். கீழ்ப்படியில அந்த அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. அவன் மேல பேய் பிடிச்சிட்டு, பேய் பிடிச்சதுனால சொந்த மருமகன் தாவீது மேல ஈட்டி எடுத்து குத்துனான். இது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு கேடு கட்ட 1ஆம் நம்பர் லோ கிளாஸ் விழுந்து கிடக்குறான்னு சொன்னா, நீங்க அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, காணிக்க கொடுக்க தரிசனம் வரத்த அவங்க அந்நிய பாஷை பேசணும்னு அல்ல, அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, அது நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலம் ஆக்கும். இது யார் சொன்ன வார்த்தை? பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. கண் திறக்கப்பட்டவன், ஆனாலும் அவன் இஸ்ரவேல் கிடையாது. ஒரு புறஜாதியான். ஒரு புறஜாதியானுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொலைகார சவுலுக்கு அவன் வாயை திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்த பீலேயாமுக்கு அவன் கண் திறக்கப்பட்டு அவன் வாயை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒருத்தனை சொல்லிட்டு நான் கன்க்ளூஷன் பண்றேன். அல்லேலூயா, ஆமென். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு போடப்பட்டதை இப்படி சொன்னான். யார் இவன்? யார் இவன்? யூதாஸ். 12ல் 1. 12 அப்போஸ்தலர்கள் ஆக வேண்டி 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுதே, இவனுக்கு பேரை கிட்ட வரும் பொழுதே இவன் பேதுரு அப்படின்னு நினைக்கும் பொழுது, இவன் யோவான், இவன் தோமா என்று ஒவ்வொருத்தரையா நினைக்கும் பொழுதே இயேசுவுக்கு தெரியும் இவன் யாரு. இவன் யாரு? திருடன். சொல்லுங்க, திருடன். சத்தமா சொல்லுங்க. இவன் யாரு? திருடன். திருடனா பார்த்து திருண்டா விட்டால், திருடன் கையிலேயே பொறுப்பை கொடுத்தா, அல்லேலூயா, எவ்வளவு நேக்காண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. திருடன் கையிலேயே பணப்பைய கொடுக்கும் போதே அவருக்கு தெரியும் தானத்தை கொடுத்து. ஆமென். உங்களுக்கு புரியுற மாதிரி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்க ஜெபம், நான் கர்த்தருக்காக பாடல் பாடுறேன்.